கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற மாதிரி தேவைப்படும் போது ஒன்று சேராத தமிழ் கட்சிகள் தற்போது ஒரு சாதாரண இந்த என்ன சொல்றது லோக்கல் எலெக்ஷன் முடிந்த பிறகு போறதில்லை, யாரும் பிளவிட்டாலும் தண்டனை தான் கொடுப்போம். அதே போன்றுதான் இந்த கடந்த காலங்களில் எனக்கு தெரியும் கிருசாந்தி கொல்லப்பட்டது. கிருசாந்தி என்ற எனக்கு செம்மணி என்றால் ஞாபகம் கிருசாந்தி. அப்படி கிருசாந்தி போன்ற சகோதர சகோதரிகள் பேருக்கு முன்னர் அதிபராக கடமையாற்றியிருக்கிறார். அந்த வகையிலே தற்போது வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நேற்றைய நாளும் எனக்கு கூறியிருந்தார்கள், உங்களிடம் கூறும்படியாக கூறியிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் செம்மணி புதைகுடி முதலாவது கட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. தற்போது ஒட்டுமொத்தமாக 2வது கட்ட இதுவும் தொடங்கி இப்போ இன்னும் 45 நாள் தேவை என்று சொல்லி கௌரவமான முன்னே ஆட்சி காலங்களில் போட்ட ரணில் இந்த ஆட்சி காலத்தில், மைத்ரி இந்த ஆட்சி காலத்தில், மஹிந்த இந்த ஆட்சி காலத்தில் நடக்கிறேன். நாங்கள் மக்களை ஒரு முக்கியமான ஒரு இனமாக நம்முடைய அரசியல் கைதிகளாக இருக்கின்ற ஆனந்த சுதாகரனை பற்றி கேள்விப்பட்டேன். அவருடைய விடுதலை சம்பந்தமாக நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைப்பீர்களா இல்லை அது சம்பந்தமாக நான் இது கட்சி நிலப்பாடு தான், சார்ந்த நிலப்பாடு என்னுடைய யாருக்கு தெரியும். என்னுடைய பல தரப்புகள் எனக்கும் வர தெரியும். வரப்பட்டே போயிருக்கிறேன். விடயங்களை மாவட்ட டிசிசி குழு கொண்டு வர தீர்மானிக்கப்பட்டதை போன்று சில விடயங்களை பாராளுமன்றத்திலே நான் வாழ்ந்த அடிப்படையில் இது சம்பந்தமான விடயங்களை ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஒரு புரட்சி அடிப்படையில் அது வணக்கம். டிசி மீட்டிங் நடந்தது. இதுல இன்றைக்கு முக்கியமான தீர்மானங்களா என்ன எடுக்கப்பட்டது? இதுல நாளைக்கு 2வது மீட்டிங் முதல் போட்டது 3ஆம் மாதம். அப்படி இப்போ எலெக்ஷன் காரணமாக இப்போ 2வது மீட்டிங் வந்திருக்குது. இதில் நாங்கள் 1வது மீட்டிங்கில் தீர்மானிக்கிறாங்க. 1வது மீட்டிங்கில் என்னென்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானத்தை நாங்கள் இந்த அடுத்த கூட்டத்தில் மீளாய்வு செய்து அது செய்யப்பட்டிருக்கிறதா என்றதை பார்த்துட்டு தான் இப்போ இந்த அடுத்த அப்ரூவல் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் தீர்மானிக்கிறாங்க. அதன்படி சந்த கூட்ட தீர்மானங்கள் படி பல விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த கூட்டங்களை ஒரு காலக்கிரமத்தில் ஒழுங்காக கூட்டுறது கூடாதான் வேலைப்பழுக்கள் இல்லாமல் செய்யலாம். அப்படி பார்க்க போய்களே இந்த டிசிசி மீட்டிங்கள் கோப்பாய் இனிபேசங்கள் சக்ஸஸாக இருக்குது என்றால் பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது, அதாவது புறநுழைக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய முக்கிய பிரச்சனையாக அந்த வெள்ளை பிரச்சனை காணப்பட்ட சம்பந்தமாக பல விடயங்களை விவாதித்து நாங்கள் அதே போன்று பல வீதி புனரமைப்புகள் சம்பந்தமாகவும் ஏனைய கால்நடை சம்பந்தமான கல்வி சம்பந்தமான பிரச்சனை நாங்கள் கலந்துரையாடினால், குறிப்பாக பாடசாலைகளில் காணப்படுகின்ற டாய்லெட்ஸ் அந்த விடயம் முக்கியமான ஒரு பேசுவதாக காணப்பட்ட அந்த இடத்துல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பவான் அந்த பிரச்சனையை கொண்டு வந்திருந்தார். அந்த யாழ்ப்பாணம் வலிய கல்விப்பணி பாராளுமன்றம் வந்திருந்தார். எனவே நாங்கள் பாடசாலையில் காணப்படுகின்ற டாய்லெட்ஸை சரியான முறையிலே பேணுவது சம்பந்தமாக சுகாதார அமைச்சோடும் மற்றது கல்வி அமைச்சோடும் சேர்ந்து செயல்பட சம்பந்தமான திட்டங்களை வகுத்து கொண்டோம். நினைக்கிறேன் அது சம்பந்தமாக மேலதிகமான கூட்டங்களை நாங்கள் கல்வி அமைச்சர் செயலாளர் கதைச்சு அதை செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதுபோன்று மக்களுடைய ஏனைய காணி சம்பந்தமான பிரச்சனைகள், அபிவிருத்தி சம்பந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் சுகமாக தீர்வு கண்டோம். சில விடயங்களை மாவட்ட டிசிசி குழு கூட்டத்தை கொண்டு வர தீர்மானிக்கப்பட்டதை போன்று சில விடயங்களை பாராளுமன்றத்திலே மாவட்ட டிசிசி குழு கூட்டத்தை கொண்டு வர தீர்மானிக்கப்பட்டதை போன்று சில விடயங்களை பாராளுமன்றத்திலே ஒத்தியோக பிரேரணையாக அல்லது அமைச்சரோடு சேர்ந்து கலைச்சு முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்தோம். சில வீதிகளை நாங்கள் போட வேண்டியிருக்கின்றது. அதே போன்று சில வாய்க்கால்கள் பிரச்சனைகள் இருக்கின்றது. அதே போன்று சில அடிப்படையில் இல்லாத பில்டிங்ஸ்கள் காணாமல் இருக்கின்றது. அது போன்று ஆக்சுவலி எம்பிசிஎஸ் கூடிய கட்டிடம் காணி விடுவிக்கப்பட்டது. அண்மையில் அதில் விடுவிக்கப்பட்ட காணியில் இருக்கிற அபிவிருத்தி செய்து அந்த மீண்டும் அந்த ஆக்சுவலி எம்பிசிசி அதிகாரத்தில் இயக்கிறதுக்கான திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக மாவட்ட டிசிசி கூட்டம் மற்றும் பாராளுமன்றம் அமைச்சர்களூடாக தீர்வானதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நினைக்கிறேன் அது சரியாக எடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த நாங்கள் இருக்கிற அந்த தீர்மானிக்கிற வேலை திட்டங்கள் எனக்கு நிறைவேறி வருவது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. இதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாடசாலைகளிலே பற்றாக்குறையாக காணப்படுகிற டாய்லெட் சம்பந்தமான விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையிலே அங்கிருக்கும் சில நபர்களால் கதைக்கப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியமாக இருந்தது. அப்படின்னு சொன்னார், ஏற்கனவே டாய்லெட் இருக்கிற பாடசாலைகளுக்குத்தான் பிரதேச செயலகங்களாலே
டொய்லெட்டுகள் திருப்பியும் வழங்கப்படுவதாகவும், கிராம மட்டத்திலே இருக்கிற பாடசாலைகளுக்கு ஒரு டொய்லெட் கூடி இல்லாத பாடசாலைகளும் இருக்கு. அதுக்கு அப்படியான பாடசாலைகள் எப்படி இனம் காண போகிறீர்கள்? அதுக்கான நடவடிக்கைகள் அது உண்மையிலே கல்வி அமைச்சு தான் இந்த நடவடிக்கை எடுக்க வேணும். உண்மையிலே மலசல கூடங்கள் நானும் ஒரு அதிபராக இருந்த வழியால் எனக்கு தெரியும். மலசல கூடங்களை பராமரிக்கிறதுல பாரிய பிரச்சனை காணப்படுகின்றதை போன்று சில இடங்களில் மேலதிகமான டொய்லெட்ஸும் கட்டப்பட்டு பராமரிக்க முடியாத நிலையில் பூட்டப்பட்டும் காணப்படுகின்றது. நான் பாராளுமன்றத்திலே கருத்திருக்கிறேன், இந்த யூரினேஜ் மற்றும் சானிட்டரி வசதிகளை அதிகரிப்போம்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ கட்டுறோம்ன்றது முக்கியம் இல்லை. ஆனால் இந்த சுற்றுப்புற சூழல், இந்த மலசல கூடங்கள் பாடசாலையில் மட்டுமில்லை, அது பல்கலைக்கழகங்கள், கல்வியல் கல்லூரி அல்லது யாழ்ப்பாணம் போகனா வைத்தியசாலை அல்லது பஸ் ஸ்டாண்டுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது மிக மோசமான நிலையில் காணப்படும். எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விடயம். அதான் நான் சொன்னான் என்னென்னா, கல்வி அமைச்சின செயலாளரோட சம்பந்தப்பட்ட கலந்துரையாடி சொன்னால் பொருத்தமான ஒரு பொறிமுறை உருவாக்கி பாடசாலையில் இருக்கிற அனைத்து இந்த மலசல கூடங்களை சுத்தமாக வைத்ததுக்கு நாங்கள் பொறிமுறை உருவாக்குறதுக்கு நான் நல்ல கலந்துரை கொடுத்திருந்தேன். எதிர்காலத்தில் நாங்கள் அதை திட்டமிட்டு செய்வோம். நீங்கள் யாழ் மாவட்டத்திலே இருந்து சென்ற எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரசியல் கைதிகளாக இருக்கின்ற ஆனந்த சுதாகரனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய விடுதலை சம்பந்தமாக நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைப்பீர்களா இல்லை அது சம்பந்தமாக? நான் இது கட்சி நிலப்பாடு தான், அரசாங்க நிலப்பாடு. கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமாக கருத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். எனவே பொருத்தமான பொறிமுறை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். எனவே நாளைக்கு நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு வாக்கு அளித்ததன்படி அந்த விடயங்களை நாங்கள் எதிரும் நாட்களில் இல்லை காலங்களில் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். அந்த சுதாகரனையை பொறுத்தளவு வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவருடைய மனைவி இறந்து விட்டார். அவரது மகள் ஒரு பொம்பளை பிள்ளை அவருடைய அம்மம்மாவின் வளர்ப்பின் பேரில்தான் இருக்கிறார். அந்த வகையிலே ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் கீழ் நிறைய பேரை விடுதலை செய்கிறார்கள். அந்த வகையிலே அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கிடைக்காதா? இது சம்பந்தமாக இந்த விடயம் ஜனாதிபதிக்கு தெரியும். இந்த விடயங்கள் பல தரப்பில் எனக்கும் வர தெரியும். நான் வீட்டையும் போயிருக்கிறேன். கிண்ணத்திலே நான் வாழ்ந்த அடிப்படையில் இது சம்பந்தமான விடயங்கள் ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஒரு ப்ரொசீஜர் அடிப்படையில் அதை செயல்படுத்துவார்கள் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, தற்போது பேசும் பொருளாக காணப்பட்டு கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் செம்மணி புதைகுழி. முதலாவது கட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. தற்போது ஒட்டுமொத்தமாக 2வது கட்ட இதுவும் தொடங்கி இன்னும் 45 நாள் தேவை என்று சொல்லி கௌரவ மன்றம் கேட்டிருக்காங்க. அதுக்கு கௌரவ மன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. இது சம்பந்தமாக சரியான விசாரணைகள் நடைபெறுமா? இது சம்பந்தமான ஒரு விசாரணைகளை கண்டறிந்தால் இந்த அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்குமா? உங்களுக்கு தெரியும், ஏனைய அரசாங்கங்களை விட எங்களோட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களின் விடயங்கள்ல கரிசனையா இருக்குது. அது பல்வேறு விடயங்கள். அண்மையில காணி பிரச்சனை வந்த பொழுது கூட ஏனைய அரசுகள் முன்வைத்த கருத்துக்களுக்கு அமைவாக நாங்கள் அதிலே அனைத்து வடக்கு கிழக்கில் இருக்கிற பாராளுமன்றம் எல்லாம் கூட்டி பிரதம மந்திரி காணி அமைச்சரை எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டு பொருத்த நடவடிக்கை எடுத்தோம். அதுபோன்று இந்த அப்படியான முறை ஏனைய முன்னே ஆட்சி காலங்களில் போட்டவாண்ட ரணில் இந்த ஆட்சி காலத்தை, மைத்திரி இந்த ஆட்சி காலத்தில், மஹிந்த இந்த ஆட்சி காலத்தில் நடக்கிற இல்லை. நாங்கள் தமிழ் மக்களை ஒரு முக்கியமான ஒரு இனமாக நாங்கள் கருதி செயல்படுறோம். ஏன்னு சொன்னால் வடக்கு மாகாணத்திலே எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே 3 எம்பிக்கள் நாங்கள் இருக்கிறோம். பல மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த முறை 81க்கும் மேற்பட்ட பிரதேச உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கை எல்லாம் இந்த அரசாங்கத்தை வீண் போகாது. அதே போன்று இந்த அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும், அண்மையில சிறைச்சாலையில நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதற்கு பின்னிக்க போறதில்லை. யாரு பிளவிட்டாலும் உடனே தண்டனை தான் கொடுப்போம். அதே போன்றுதான் இந்த கடந்த காலங்களில் எனக்கு தெரியும், கிருசாந்தி கொல்லப்பட்டது. கிருசாந்தி எனக்கு செம்மணி என்றால் ஞாபகம் கிருசாந்தி. அப்படி கிருசாந்தி போன்ற சகோதர சகோதரிகள் நிறைய பேர் செத்து கொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவங்கள் தெரியும். நான் இந்த பூமியெல்லாம் வளர்ந்தாங்கள், இதை மூடி மறைக்க முடியாது. எனவே அங்கு நடைபெற்ற கொலைகள், குற்றங்கள் இது சம்பந்தமாக பலர் சம்பந்தப்பட்டிருக்கார்கள். பல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அனைவரும் இந்த துப்புகள் குறைக்கின்ற பொழுது அரசாங்கம் முழுமையாக விசாரணை மேற்கொண்டு தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்வுக்கு அரசாங்கம் ஒரு பின்னிக்க போறது கிடையாது. எனவே சரியான முறையில் அரசாங்கம் தீர்வு வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு வழங்குவதோடு குற்றவாளிகள் கட்டாயம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது உங்களுக்கு தெரியும் நடந்து வருவதுன்னு சொல்லி. எனவே தமிழ் மக்களுக்கு எதிராக எங்களுடைய அரசாங்கம் பாதக நடவடிக்கை எதுவும் எடுக்காது. எனவே மக்கள் நம்பலாம். இந்த இடத்துல கூட அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோட
செயல்படும் என்று சொல்லி நாங்களும் இந்த நேற்றைய நாளிலே பார்த்திருந்தோம். எங்களுடைய மதிப்புக்குரிய அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தார். அந்த பொது மன்னிப்பு கீழ் அடிப்படையிலே ஒன்றுக்கு முரணாக விடுதலை செய்யப்பட்டது என்று சொல்லி நாங்கள் அது சம்பந்தமாக அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்டமாக நீங்கள் கூறுங்கள், வடமாகாண சபை தேர்தல் எப்போது வரும்? அதுக்கு உங்களுடைய கட்சி சார்பாக எப்படி இறங்குவீர்கள்? நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாண மக்கள் மத்தியிலே ஒரு பலம் பெற்ற கட்சியாக மாறிவிட்டது. பல்முனை போட்டிகள், அந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே பல்முனை போட்டிகள், எங்களுக்கு எதிரான பல பிரச்சாரங்கள், தேவையில்லாத பிரச்சாரங்கள், இனவாதிகள் எல்லாம் சொன்னார்கள். அத்தனையும் தாண்டி வடக்கு மாகாணத்துல முதலாவது வந்த தமிழரசு கட்சியை விட இரண்டாவது வந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு 500,000 வாக்குகளால் தான் 2ஆம் நிலைக்கு வந்தது. அப்படின்னு சொன்னால் தமிழ் மக்கள் எங்கள் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த நம்பிக்கையின் பிரகாரம் இனிவரப்போகிற காலங்கள் எல்லாம் அபிவிருத்திக்குரிய காலமாகவும் செயல் திட்டங்களை நிறைவேற்றுகின்ற காலமாகவும் இருக்க போகின்றது. இதனால் மக்களுக்கு விளங்கும் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தது நல்லமா இல்லையான்னு தெரியும். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக பலமான ஒரு அமைப்பாக தனிக்கு ஒரு கட்சியாக மாகாண சபை தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம். அது வார வருஷம் அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மக்கள் முழுமையாக அறிந்து கொள்வார்கள். இந்த இப்போ தமிழகம் நாட்டில் கூட்ட செயல் குறைந்திருக்குது. யாருமே திருட பயப்படுகின்றார்கள். யாருமே பாதாள கோஷ்டி இந்த பிரச்சனைகள் எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டு போலீஸாரோ இல்லை யாருமே இப்பொழுது ஒரு பயப்படுகின்ற எல்லாமே காணப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கிறது, பாஸ்போர்ட் கொடுக்குறது, அதே போன்று லைசன்ஸ், பல விடயங்களில் முன்னே காலங்களில் ஊழல் மோசடி காணப்பட்டது. அது இப்போ தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அது மிக குறைந்து விட்டது. இன்னும் சில நாட்கள்லேயே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கம்பி என்ன போயிடும். அதற்கு பிறகு இந்த நாட்டில் குற்றத்தை செய்யலாமா இல்லையா, இந்த அரசாங்கம் வேணுமா இல்லையான்றதை மக்கள் தீர்மானிப்பார். சொன்னால் மக்கள் அதற்காகத்தான் வாக்களித்தார். இந்த நாட்டில் கூட்டச் செயல்கள், கொலை, களவு, குற்றங்களை நிப்பாட்ட வேண்டும் என்றதுக்காகத்தான் மக்கள் எங்களை தெரிவு செய்தார்கள். அந்த எங்களால் தான் அந்த விடயங்கள் நடக்குமே தவிர வேறு எந்த அரசாங்கத்தாலும் அது நடக்காது. எனவே நாங்கள் பெரும்பலத்தோடு மக்களை சந்திப்போம் தேர்தலில். தற்போது நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், இதுக்கு முன்னர் அதிபராக கடமையாற்றி இருக்கிறீர்கள். அந்த வகையிலே தற்போது வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நேற்றைய நாளும் எனக்கு கூறியிருந்தார்கள், உங்களிடம் கூறும்படியாக கூறியிருந்தார்கள், ஒரு கனெக்ஷனுடன் கூறும்படியாக கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பீர்களா? பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுவதாக கூறியிருந்தார். தாங்கள் மேசன் வேலைக்கு போவதாகவும் கூறியிருக்கிறார். டிகிரி முடித்து போட்டு நாங்கள் மேசன் வேலை போகிறோம். இது சம்பந்தம் நீங்கள் அவர்களுக்கு பதில் என்ன? நிச்சயமாக, ஏனென்றால் அவர்கள் பல்வேறு வழிகளில் துறவு ஒன்றுங்கிட்ட வருகினும் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் பங்கோதரைஞ்சு ஒன்றுமே செய்ய முடியாத இருந்த அரசாங்கம் தான் இப்பொழுது நாங்கள் அதை மீட்டு பல வகையில் நாங்கள் பொருளாதார ரீதியில் நாங்கள் முன்னேறியிருக்கிறோம். அது என்னுடைய அறிக்கைகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 2028ஆம் ஆண்டு நாங்கள் IMF உடன்படிக்கை முடிவுக்கு வர இருக்கின்றது. அதே போன்று பல்வேறு விடயங்களில், வெளிநாட்டு கடன்கள் அடைக்கிற விடயங்களில் கூட நாங்கள் ஓரளவுக்கு திருப்தி கண்டு வருகிறோம். எனவே இந்த அரசாங்கத்தை யாருமே என்ன செய்யறாங்க, வீழ்த்த முடியாத அரசாங்கம் இருக்கின்ற நாங்கள் இந்த பட்டதாரிகள் அல்லது படித்து போட்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் சொன்னால் பல இடங்களில் பல நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் இந்த நீங்கள் பார்த்திருப்பீங்கள், தொழிலாளிகளுக்கு அல்லது அது கட்டுப்பாடு காணப்படுகின்றது. எனவே நாங்கள் அரசாங்கம் தேவையை பொறுத்து படிப்படியாக நாங்கள் அவர்களை எடுப்போம் சொன்னால் அவர்களையும் எடுத்து போட்டு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைக்கு இருக்குது. ஏன்னா IMF கட்டுப்பாடு இருக்கிற அரசாங்கம் அவ்வளோ பேருக்கும் ஒரே நேரத்தில் வேலைவாய்ப்பை கொடுக்க முடியாது. எனவே நாங்கள் படிப்படியாக நம்முடைய ஆட்சி காலத்தில் அவ்வளவு பேருக்கும் நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைத்து தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறோம். எனவே பல பேச்சு நடந்தது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு முதலீடுகள், இங்கே ஃபேக்டரிகளை ஆரம்பிக்கிறது, மற்றது குடிசை கை தொழில் ஆரம்பிக்கிறது, சிறு நடுத்தர வர்த்தக தொழிலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நான் எல்லா இடங்களையும் வேலையை முடுக்கி விட்டுருக்கிறோம். எனவே நான் நினைக்கிறேன், அது நடைபெறுகின்ற பொழுது பலருக்கும் வேலை வாய்ப்புகள் பெற்றது, தொழில்துறை உருவாக்குவதான வாய்ப்பு எல்லாம் வருகின்ற பொழுது மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் தாங்கள் சரியான அரசாங்கத்தை இருக்கும்னு சொல்லி. எனவே அவளை சொல்லுங்கள், முன்னாலும் பொறுத்திருந்தாங்க, இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்க சொல்லுங்க, அவர் நல்ல ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்குன்னு சொல்லி. இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான உங்களுடைய கட்சி சார்பாக உங்களிடம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற மாதிரி தேவைப்படும் போது ஒன்று சேராத தமிழ் கட்சிகள் தற்போது ஒரு சாதாரண இந்த
என்ன சொல்றது லோக்கல் எலெக்ஷன் முடிந்த பிறகு உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன தனிப்பட்ட கருத்து நான் சொல்லுவேன். ஏன்னா இது நாங்களும் அந்த கட்சியிலே தான் வந்தாங்க. தமிழ் தேசிய பாதையில தான் நானும் வந்தேன். தமிழ் தேசிய இந்த இது எனக்குள்ள ஆழமா இருக்குது. நான் தமிழ் மக்களாக நேசிக்கிறேன். எங்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு, விழுமியங்கள் எல்லாம் இருக்கின்றது. எங்கள் மக்களுக்கு உரிமை கிடைக்கணும்ன்றது நான் இப்பவும் கரசனையா இருக்கேன். அதுக்காக தான் நான் அரசியலே வந்தேன். ஏதாவது எங்களால் மக்களை செய்யணும்னு சொல்லி. ஆனால் இவர்களோடு இருந்து நான் வந்ததுக்கு காரணம் இவர்கள் முதலாவது என்ன இல்லைன்னு சொன்னா ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா இந்த அப்படி ஒரு நாய்க்கு சாப்பாடை போட்டா அது அப்படி வாஞ்சி கடிச்சு குதறி தானும் சாப்பிட ஒன்று சாப்பிட மாதிரி தான் இன்றைக்கு எல்லாமே இருக்குது. இவர்கள் உண்மையிலேயே மனந்திருந்தவன் திருந்தி ஒற்றுமையாக வர வேண்டும். ஒற்றுமைப்படாமல் இருக்கும் வரைக்கும் இவர்களால மக்களுக்கு தீர்வு வழங்க முடியாது என்ற அப்படி பார்க்க போயிருக்கல. அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள்லாம் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். இவர்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரியான முடிவுகிற தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன, ஒன்று சொல்லும் இப்படி என்று, இன்னொன்று சொல்லும் இப்படி என்று சொல்லி. எனவே இவர்களுடைய முடிவு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக தான் தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களித்தது. ஆனால் இடையில இவர்கள் கடும் பிரச்சாரம் செய்து வெளிநாட்டவர்கள் தூண்டி விட்டு இது சிங்கள போகுது, சிங்கள கட்சியை வெளிவிடக்கூடாதுன்ற ஒரு மிக மோட்டுத்தனமான பிரச்சாரங்களெல்லாம் மக்கள் கொஞ்சம் மாறி இருந்தார்கள். ஆனால் இப்போ விளங்குது தாங்க திருப்பியும் பிளவிட்டவன் சொல்லி. எனவே இவர்களை வெட்டி கதைச்சு பிரயோசனம் இல்லை. கேள்வி தையிட்டி சம்பந்தமாக மதிப்புரிய ஜனாதிபதிகள் என்ன முடிவு எனக்கு அது எங்களோட நிலப்பாடு தையிட்டியில காணப்படுற அந்த காணிகள் என்ன தனிப்பட்ட நிலப்பாடு கொண்டு சொன்னால் தனிப்பட்ட மக்களுக்குரிய காணிகள் நாங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும் மாற்று கருத்து கிடையாது. அது சம்பந்தமான காணி ஆவணங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு அங்கே சட்டவாக்கத்துறையில் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. மிக விரைவிலே நேற்று நீங்கள் பார்த்திருப்பீங்கள் சில கட்சிகள் வேணுமென்று திட்டமிட்டு மக்களை திசை எழுப்பி ஒரு இடவாத போகல கொண்டு செல்கிறார்கள். நேற்று கூட கொழும்புலேருந்து 10,000 பேர் வரார்கள், பஸ்ஸில் அங்கேருந்து வராங்கலாம் பெரிய பிரச்சாரம் எல்லாம் செய்து கடைசியாக இவையில் கூட 5 பேர் போகல, அங்கேருந்து கூட 50 பேர் வரை இல்லை. எனவே இந்த அடிப்படை வாதங்கள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. இப்படியான மக்களை உசுப்பேற்ற விடயங்கள் தோல்வி அடைந்து விட்டது. ஆனால் நாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு அரசியல் பிரச்சனையாக வைத்திருக்கிறபடியால் சரியான முறையில் நாங்கள் தீர்வு காணுவோம். தீர்வு காண்டு நாங்களும் அடுத்த நாள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முதற்கட்டமாக மக்களினுடைய அந்த சுற்றி உள்ள அந்த காணியை முதல் வழங்கட்டும். அடுத்த கட்டம் 2ஆம் கட்டம் நாங்கள் செய்யலாம்னு தான் யோசிக்கிறோம். எனவே அரசாங்கம் பொருத்தமான முறையில் ஒரு கருத்தை நாங்கள் ஒரு விடயத்தை தீர்வை நாங்கள் முன்வைப்போம் வெகு விரைவில். மற்றொரு கேள்வி என்னென்றால் இந்த வைத்தியசாலை சம்பந்தமாக ஒரு கேள்வி. இந்த வைத்தியசாலை பார்த்தீங்கன்னா இந்த மாகாண சபையின் கீழும் இருக்குது, மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழையும் இயங்குது. இந்த வைத்தியசாலைகளை ஒன்றிணைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றாண்டுகிறது நீங்கள் தேசிய அமைச்சுக்கள் மத்திய அமைச்சுக்களை நாங்கள் நேற்றும் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தோம். நாங்கள் வைத்திய அதிகாரிகளோட தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் விடயம் சம்பந்தமாக அங்கே கூட அவர் கேட்டார்கள் இதை தேசிய அரசாங்கத்தோட இணைச்சால் என்னன்னு சொல்லியிருக்கு. அப்போ கருத்து முன்வைக்கப்பட்டது. நாங்கள் மத்திய அமைச்சுக்களை கொண்டு வருகின்ற பொழுது இந்த 13வது சீர்திருத்தத்தின் 13ஆம் அரசியலமைப்பின் படி மாகாண சபை சட்டம், அந்த சட்டத்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் மாகாண சபையும் மத்திய அரசாங்கம் இருக்கிறோம். எனவே இங்கே இருக்கிற ஆக்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைப்பு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது இதை நான் மத்திய அமைச்சுக்களை கொண்டு வருகின்ற பொழுது இதை பல எதிர்ப்பாங்க. இதை வேணுமென்று எதிர்த்து பல பிரச்சனைகளை இதை கொண்டு சிக்கல்படுத்தி இது மத்திய அமைச்சுக்களை போகுது, சிங்கள ஒன்றை போகுது அப்படின்ட்டு விசமத்தனமான பிரச்சாரங்களை முன்வைக்கிறதால சுகாதார சபை மிகப்பெரிய ஒரு அமைச்சு பெரிய கட்டமைப்புகளை கொண்டது. அதை கொண்டு சிக்கல்களை மாட்டிவிடக்கூடாது. எனவே நாங்கள் அதை பொருத்தமான முறையில் என்னென்ன விடயங்கள் இன்னத்தில் கொண்டு வரலாம் என்ற ஆய்வு செய்து எப்படி அந்த வைத்தியசாலைக்கு நாங்கள் வளங்களை சேர்ப்பிக்கலாம் அல்லது ஆளடியை கூட்ட முடியும் என்று சம்பந்தமாக பொருத்தமான நடவடிக்கை நாங்கள் எடுக்கலாம். கலந்துரையாடித்தான் இல்லாத கலந்துரையாடி தான் எடுக்கணும். ஆனால் இப்போ இது மத்திய மாகாண பிரச்சனையை கொண்டு வந்தோம்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில் தவறான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும். நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு கோபா டிசி மீட்டிங் நடந்தது. இதுல இன்றைக்கு முக்கியமான தீர்மானங்களா என்ன எடுக்கப்பட்டது? இதுல நாளைக்கு 2வது மீட்டிங் முதல் போட்டது 3ஆம் மாதம். அப்படி இப்போ இந்த எலெக்ஷன் காரணமாக இப்போ 2வது மீட்டிங் வந்திருக்குது. இதில் நாங்கள் 1வது மீட்டிங்கில் தீர்மானிக்கிறாங்க. 1வது மீட்டிங்கில் என்னென்ன தீர்மானம் எடுக்கிறோமோ
அந்த தீர்மானத்தை நாங்கள் இந்த அடுத்த கூட்டத்தில் மீளாய்வு செய்து அது செய்யப்பட்டிருக்கிறதா என்றதை பார்த்துட்டு தான் இப்போ அடுத்த அப்ரூவல் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் தீர்மானிக்கிறாங்க. அதன்படி சண்டை கூட்ட தீர்மானங்கள் படி பல விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த கூட்டங்களை ஒரு காலக்கிரமத்தில் ஒழுங்காக கூட்டுறது கூட தான் வேலைப்பழுக்கள் இல்லாமல் செய்யலாம். அப்படி பார்க்க போய்களே இந்த டிசிசி மீட்டிங்கள் கோப்பாய் இனிபேசங்கள் வந்து சக்ஸஸாக இருக்குது என்றால் பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது, நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைய முக்கிய பிரச்சனையாக அந்த வெள்ளை பிரச்சனை காணப்பட்ட சம்பந்தமாக பல விடயங்களை விவாதித்து நாங்கள் அதே போன்று பல வீதி புனரமைப்புகள் சம்பந்தமாகவும் ஏனைய கால்நடை சம்பந்தமான கல்வி சம்பந்தமான பிரச்சனை நாங்கள் கலந்துரையாடினால், குறிப்பாக பாடசாலைகளில் காணப்படுகின்ற டாய்லெட்ஸ் அந்த விடயம் வந்து முக்கியமான ஒரு பேசொல்லாக காணப்பட்ட அந்த இடத்துல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பவான்காயா அந்த பிரச்சனையை கொண்டு வந்திருந்தார். அந்த யாழ்ப்பாணம் வலிய கல்விப்பணிப்பாளர் வந்திருந்தார். எனவே நாங்கள் பாடசாலையில் காணப்படுகின்ற டாய்லெட்ஸை வந்து சரியான முறையிலே பேணுவது சம்பந்தமாக சுகாதார அமைச்சோடும் மற்றது கல்வி அமைச்சோடும் சேர்ந்து செயல்பட சம்பந்தமான திட்டங்களை வகுத்து கொண்டோம். நினைக்கிறேன் அது சம்பந்தமாக மேலதிகமான கூட்டங்களை நாங்கள் கல்வி அமைச்சர் செயலாளரோட கதைச்சு அதை செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதுபோன்று மக்களுடைய ஏனைய காணி சம்பந்தமான பிரச்சனைகள், அபிவிருத்தி சம்பந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் சுகமாக தீர்வு கண்டோம். சில விடயங்களை மாவட்ட டிசிசி குழு கூட்டத்தை கொண்டு வர தீர்மானிக்கப்பட்டது. அதே போன்று சில விடயங்களை பாராளுமன்றத்திலே ஒத்திவைப்பு பிரேரணையாக அல்லது அமைச்சரோடு சேர்ந்து கலைச்சு முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்தோம். சில வீதிகளை நாங்கள் போட வேண்டியிருக்கின்றது. அதே போன்று சில வாய்க்கால்கள் பிரச்சனைகள் இருக்கின்றது. அதே போன்று சில அடிப்படை இல்லாத பில்டிங்ஸ்கள் காணாமல் இருக்கின்றது. அதுபோன்று ஆக்சுவலி எம்பிசிஎஸ் கூடிய கட்டிடம் காணி விடுவிக்கப்பட்டது அண்மையில். அதில் விடுவிக்கப்பட்ட காணியில் இருக்கிற அபிவிருத்தி செய்து அந்த மீண்டும் அந்த ஆக்சுவலி எம்பிசிசி அதிகாரத்தை இயக்கிறதுக்கான விளக்கத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக மாவட்ட டிசிசி கூட்டம் மற்றும் பாராளுமன்றம் அமைச்சர்களூடாக தீர்மானதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நினைக்கிறேன் அது சரியாக எடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த நாங்கள் இருக்கிற அந்த தீர்மான வேலை திட்டங்கள் எனக்கு நிறைவேறி வருவது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. இதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாடசாலைகளிலே பற்றாக்குறையாக காணப்படுகிற டாய்லெட் சம்பந்தமான விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையிலே அங்கிருக்கும் சில நபர்களால் கதைக்கப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியமாக இருந்தது. அப்படின்னு சொன்னார், ஏற்கனவே டாய்லெட் இருக்கிற பாடசாலைகளுக்குத்தான் பிரதேச செயலகங்களாலே வந்து டாய்லெட்டுகள் திருப்பியும் வழங்கப்படுவதாகவும், கிராம மட்டத்திலே இருக்கிற பாடசாலைகளுக்கு ஒரு டாய்லெட் கூடி இல்லாத பாடசாலைகளும் இருக்கு. அதுக்கு அப்படியான பாடசாலைகளை எப்படி இனங்காண போகிறீர்கள்? அதுக்கான நடவடிக்கைகள் அது வந்து உண்மையிலே கல்வி அமைச்சு தான் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையிலே மலசல கூடங்கள் வந்து நானும் ஒரு அதிகார வழியால் தெரியும். மலசல கூடங்களை பராமரிக்கிறதுல பாரிய பிரச்சனை காணப்படுகின்றது. அதே போன்று சில இடங்கள்ல வந்து மேலதிகமான டாய்லெட்ஸும் கட்டப்பட்டு பராமரிக்க முடியாத நிலையில் பூட்டப்பட்டும் காணப்படுகின்றது. நான் பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறேன். இந்த யூரினேஸ் மற்றும் சானிட்டரி வசதிகளை வந்து அதிகரிப்போம்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவு கட்டுறோம்ன்றது முக்கியம் இல்லை. ஆனால் இந்த சுற்றுப்புற சூழல், இந்த மலசல கூடங்கள் வந்து பாடசாலையில் மட்டுமில்லை, அது பல்கலைக்கழகங்கள், கல்வியல் கல்லூரி அல்லது யாழ்ப்பாணம் பூவனா வைத்தியசாலை அல்லது பஸ் ஸ்டாண்டுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது மிக மோசமான நிலையில காணப்படும். எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விடயம். அதான் நான் சொன்னான் என்னன்னா, கல்வி அமைச்சின செயலாளரோட சம்பந்தப்பட்ட கலந்துரையாடி சொன்னால் பொருத்தமான ஒரு பொறிமுறை உருவாக்கி பாடசாலையில் இருக்கிற அனைத்து இந்த மலசல கூடங்களை சுத்தமாக வைத்ததுக்கு நாங்கள் பொறிமுறை உருவாக்குறதுக்கு நான் நல்ல கலந்துரை கொடுத்திருந்தேன். எதிர்காலத்தில் நாங்கள் அதை திட்டமிட்டு செய்வோம். நீங்கள் யாழ் மாவட்டத்திலே இருந்து சென்ற எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரசியல் கைதிகளாக இருக்கின்ற ஆனந்த சுதாகரனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய விடுதலை சம்பந்தமாக நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைப்பீர்களா இல்லை அது சம்பந்தமான நடவடிக்கை சம்பந்தமாக? நான் இது கட்சி நிலப்பாடு தான், அரசாங்க நிலப்பாடு. கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமாக கருத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். எனவே பொருத்தமான பொறிமுறை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். எனக்கு நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு வாக்கு அளித்ததன்படி அந்த விடயங்களை நாங்கள் வரும் நாட்களில் இல்லை காலங்களிலே செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். அந்த சுதாகரனையை பொறுத்தளவு வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவருடைய மனைவி இறந்து விட்டார். அவரது மகள் ஒரு பொம்பளை பிள்ளை அவருடைய அம்மம்மாவின் வளர்ப்பின் பேரில்தான் இருக்கிறார். அந்த வகையிலே ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் கீழ் நிறைய பேரை விடுதலை செய்கிறார்கள். அந்த வகையில் அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கிடைக்காதா? இது சம்பந்தமாக இந்த விடயம் ஜனாதிபதிக்கு தெரியும்.
இந்த விடயங்கள் வந்து பல தரப்பில் இருந்து எனக்கும் வர தெரியும். நான் வீட்டையும் போயிருக்கிறேன். கிண்ணத்திலே நான் வாழ்ந்த அடிப்படையில் இது சம்பந்தமான விடயங்கள் ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஒரு ப்ரொசீஜர் அடிப்படையில் அதை செயல்படுத்துவார்கள் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, தற்போது பேசும் பொருளாக காணப்பட்டு கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் செம்மணி புதைகுழி. முதலாவது கட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. தற்போது ஒட்டுமொத்தமாக 2வது கட்ட இதுவும் தொடங்கி இன்னும் 45 நாள் தேவை என்று சொல்லி கௌரவ மன்றம் கேட்டிருக்காங்க. அதுக்கு கௌரவ மன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. இது சம்பந்தமாக சரியான விசாரணைகள் நடைபெறுமா? இது சம்பந்தமான ஒரு விசாரணைகளை கண்டறிந்தால் இந்த அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்குமா? உங்களுக்கு தெரியும், ஏனைய அரசாங்கங்களை விட எங்களோட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து தமிழ் மக்கள் என்ற விடயங்கள்ல கரிசனையா இருக்குது. அது பல்வேறு விடயங்கள். அண்மையில காணி பிரச்சனை வந்த பொழுது கூட ஏனைய அரசுகள் முன்வைத்த கருத்துக்களுக்கு அமைவாக நாங்கள் அதிலே அனைத்து வடக்கு கிழக்கில் இருக்கிற பாராளுமன்றம் எல்லாம் கூட்டி பிரதம மந்திரி காணி அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டு பொருத்த நாடுக்கு எடுத்தோம். அதுபோன்று இந்த முறை வந்து முன்னே ஆட்சி காலங்களில் போட்டவாண்ட ரணில் இந்த ஆட்சி காலத்தை, மைத்திரி இந்த ஆட்சி காலத்தையோ இல்லை மஹிந்த இந்த ஆட்சி காலத்தில் நடக்கிற இல்லை. நாங்கள் தமிழ் மக்களை ஒரு முக்கியமான ஒரு இனமாக நாங்கள் கருதி செயல்படுறோம். ஏன்னு சொன்னால் வடக்கு மாகாணத்திலே எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே 3 எம்பிக்கள் நாங்கள் இருக்கிறோம். பல மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த முறை 81க்கும் மேற்பட்ட பிரதேச உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கை எல்லாம் இந்த அரசாங்கத்தை வீண் போகாது. அதே போன்று இந்த அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும், அண்மையில சிறைச்சாலையில நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதுக்கு பின்னிக்க போறதில்லை. யாரு பிளவிட்டாலும் உடனே தண்டனை தான் கொடுப்போம். அதே போன்றுதான் இந்த கடந்த காலங்களில் எனக்கு தெரியும் கிருசாந்தி கொல்லப்பட்டது. கிருசாந்தி என்ற எனக்கு செம்மணி என்றால் ஞாபகம் கிருசாந்தி. அப்படி கிருசாந்தி போன்ற சகோதர சகோதரிகள் நிறைய பேர் செத்து கொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவங்களுக்கு தெரியும். நான் இந்த பூமியெல்லாம் வளர்ந்தாங்கள், இதை மூடி மறைக்க முடியாது. எனவே அங்கு நடைபெற்ற கொலைகள் குற்றங்கள் இது சம்பந்தமாக பலர் சம்பந்தப்பட்டிருக்கார்கள். பல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அனைவரும் இந்த துப்புகள் குறைக்கின்ற பொழுது அரசாங்கம் முழுமையாக விசாரணை மேற்கொண்டு தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்வுக்கு அரசாங்கம் ஒரு நாளும் பின்னிக்க போறது கிடையாது. எனவே சரியான முறையில் அரசாங்கம் தீர்வு வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு வழங்குவதோடு குற்றவாளிகள் கட்டாயம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது உங்களுக்கு தெரியும் நடந்து வருதுன்னு சொல்லி. எனவே தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் பாதக நடவடிக்கை எதுவும் எடுக்காது. எனவே மக்கள் நம்பலாம், இந்த இடத்துல கூட அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோட செயல்படும் என்று சொல்லி நாங்களும் இந்த நேற்றைய நாளிலே பார்த்திருந்தோம். எங்களுடைய மதிப்புக்குரிய அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தார். அந்த பொது மன்னிப்பு கீழ் அடிப்படையிலே ஒன்றுக்கு முரணாக விடுதலை செய்யப்பட்டது என்று சொல்லி நாங்கள் அது சம்பந்தமாக அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்டமாக நீங்கள் கூறுங்கள், வடமாகாண சபை தேர்தல் எப்போது வரும்? அதுக்கு உங்களுடைய கட்சி சார்பாக எப்படி இறங்குவீர்கள்? நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாண மக்கள் மத்தியிலே ஒரு பலம் பெற்ற கட்சியாக மாறிவிட்டது. பல்முனை போட்டிகள், அந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே பல்முனை போட்டிகள், எங்களுக்கு எதிரான பல பிரச்சாரங்கள், தேவையில்லாத பிரச்சாரங்கள், இனவாதிகள் எல்லாம் சொன்னார்கள். அத்தனையும் தாண்டி வடக்கு மாகாணத்துல முதலாவது வந்த தமிழரசு கட்சியை விட 2வது வந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு 500,000 வாக்குகளால் தான் 2ஆம் நிலைக்கு வந்தது. அப்படின்னு சொன்னால் தமிழ் மக்கள் வந்து எங்கள் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த நம்பிக்கையின் பிரகாரம் இனிவர போற காலங்கள் எல்லாம் அபிவிருத்திக்குரிய காலமாகவும் செயல் திட்டங்களை நிறைவேற்றுகின்ற காலமாகவும் இருக்க போகின்றது. இதனால் மக்களுக்கு விளங்கும் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்வது நல்லமா இல்லையான்னு தெரியும். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக பலமான ஒரு அமைப்பாக தனிக்கு ஒரு கட்சியாக மாகாண சபை தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம். அது வார வருஷம் அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மக்கள் முழுமையாக அறிந்து கொள்வார்கள். இப்போ தமிழகம் நாட்டில் கூட்டச்செயல் குறைந்திருக்குது. யாருமே திருட பயப்படுகின்றார்கள். யாருமே பாதாள கோஷ்டி இந்த பிரச்சனைகள் எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டு போலீஸாரோ இல்லை யாருமே இப்பொழுது ஒரு பயப்படுகின்ற எல்லாமே காணப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கிறது, பாஸ்போர்ட் கொடுக்குறது, அதே போன்று லைசன்ஸ், பல விடயங்களில் முன்னே காலங்களில் ஊழல் மோசடி காணப்பட்டது. அது இப்போ தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அது மிக குறைந்து விட்டது. இன்னும் சில நாட்கள்லேயே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து கம்பி என்ன போயிடும். அதற்கு பிறகு இந்த நாட்டில் குற்றத்தை செய்யலாமா இல்லையா, இந்த அரசாங்கம் வேணுமா இல்லையான்றதை மக்கள் தீர்மானிப்பார். சொன்னால் மக்கள் அதற்காகத்தான் வாக்களித்தார். இந்த நாட்டில் கூட்ட செயல்கள், கொலை, களவு, குற்றங்களை நிப்பாட்ட வேண்டும் என்றதற்காகத்தான்
மக்கள் எங்களை தெரிவு செய்தார்கள். அந்த எங்களால தான் அந்த விடயங்கள் நடக்குமே தவிர வேறு எந்த அரசாங்கத்தாலும் அது நடக்காது. எனவே நாங்கள் பெரும்பலத்தோடு மக்களை சந்திப்போம் தேர்தலில். தற்போது நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், இதுக்கு முன்னர் அதிபராக கடமையாற்றி இருக்கிறீர்கள். அந்த வகையிலே தற்போது வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நேற்றைய நாளும் எனக்கு கூறியிருந்தார்கள், உங்களிடம் கூறும்படியாக கூறியிருந்தார்கள், ஒரு கரசனுடன் கூறும்படியாக கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பீர்களா? பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுவதாக கூறியிருந்தார். தாங்கள் மேசன் வேலைக்கு போவதாகவும் கூறியிருக்கிறார். டிகிரி முடித்து போட்டு நாங்கள் மேசன் வேலையை போகிறோம். இது சம்பந்தம் நீங்கள் அவர்களுக்கு பதில் என்ன? நிச்சயமாக, ஏனென்றால் அவர்கள் பல்வேறு வழிகளில் துறை கொண்டு எங்கிட்ட வருகிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் பங்கோதரைஞ்சு ஒன்றுமே செய்ய முடியாத இருந்த அரசாங்கம் தான். இப்பொழுது நாங்கள் அதை மீட்டு பல வகையில் நாங்கள் பொருளாதார ரீதியில் நாங்கள் முன்னேறியிருக்கிறோம். அது என்னுடைய அறிக்கைகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 2028ஆம் ஆண்டு நாங்கள் IMF உடன்படிக்கை முடிவுக்கு வர இருக்கின்றது. அதே போன்று பல்வேறு விடயங்களில், வெளிநாட்டு கடன்கள் அடைக்கிற விடயங்களில் கூட நாங்கள் ஓரளவுக்கு திருப்தி கண்டு வருகிறோம். எனவே இந்த அரசாங்கத்தை யாருமே என்ன செய்யறாங்க, வீழ்த்த முடியாத அரசாங்கம் இருக்கின்ற நாங்கள் இந்த பட்டதாரிகள் அல்லது படித்து போட்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பல இடங்களில் பல நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் நீங்கள் பார்த்திருப்பீங்கள், தொழிலாளிகளுக்கு அல்லது அது கட்டுப்பாடு காணப்படுகின்றது. எனவே நாங்கள் அரசாங்கம் தேவையை பொறுத்து படிப்படியாக நாங்கள் அவர்களை எடுப்போம் சொன்னால் அவர்களையும் எடுத்து போட்டு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைக்கு இருக்குது. ஏன்னா IMF கட்டுப்பாடு இருக்கிற அரசாங்கம் அவ்வளவு பேருக்கும் ஒரே நேரத்தில் வேலைவாய்ப்பை கொடுக்க முடியாது. எனவே நாங்கள் படிப்படியாக நம்முடைய ஆட்சி காலத்தில் அவ்வளவு பேருக்கும் நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைத்து தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறோம். எனவே பல முயற்சி நடந்தது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு முதலீடுகள், இங்கே ஃபேக்டரிகளை ஆரம்பிக்கிறது, மற்றது குடிசை கைத்தொழில் ஆரம்பிக்கிறது, சிறு நடுத்தர வர்த்தக துறை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நான் எல்லா இடங்களையும் இந்த வேலையை முடுக்கி விட்டு இருக்கிறோம். எனவே நான் நினைக்கிறேன், அது நடைபெறுகின்ற பொழுது பலருக்கும் வேலை வாய்ப்புகள் பெற்றது, தொழில்துறை உருவாக்குவதான வாய்ப்பு எல்லாம் வருகின்ற பொழுது மக்கள் உணர்ந்து கொள்வார்கள், தாங்கள் சரியான அரசாங்கத்தை இருக்கும்னு சொல்லி. எனவே அவளை சொல்லுங்கள், முன்னாலும் பொறுத்திருந்தாங்க, இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்க சொல்லுங்க, அவர் நல்ல ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்குன்னு சொல்லி. இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற மாதிரி தேவைப்படும் போது ஒன்று சேராத தமிழ் கட்சிகள் தற்போது ஒரு சாதாரண இந்த என்ன சொல்றது, லோக்கல் எலெக்ஷன் முடிந்த பிறகு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான உங்களுடைய கட்சி சார்பாக கருத்து, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து? என்ன தனிப்பட்ட கருத்து நான் சொல்லுவேன். ஏன்னா இது நாங்களும் அந்த கட்சியிலே தான் வந்தாங்க. தமிழ் தேசிய பாதையிலேருந்து தான் நானும் வந்தேன். தமிழ் தேசிய இந்த இது எனக்குள்ள ஆழமா இருக்குது. நான் தமிழ் மக்களாக நேசிக்கிறேன். எங்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு, விழுமியங்கள் எல்லாம் இருக்கின்றது. எங்கள் மக்களுக்கு உரிமை கிடைக்கணும்ன்றது நான் இப்பவும் கரசனையா இருக்கிறேன். அதுக்காக தான் நான் அரசியலே வந்தேன், ஏதாவது எங்களால் மக்களை செய்யணும்னு சொல்லி. ஆனால் இவர்களோட இருந்து நான் வந்ததுக்கு காரணம், இவர்கள் முதலாவது என்ன இல்லைன்னு சொன்னா ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா, இந்த நாய்க்கு சாப்பாடை போட்டா அது அப்படி வாஞ்சி கடிச்சு குதறி தானே சாப்பாடா ஒன்று சாப்பிட மாதிரி தான் இன்றைக்கு எல்லாமே இருக்குது. இவர்கள் உண்மையிலேயே மனந்திருந்தி ஒற்றுமையாக வர வேண்டும். ஒற்றுமைப்படாமல் இருக்கும் வரைக்கும் இவர்களால மக்களுக்கு தீர்வு வழங்க முடியாது. அப்படி பார்க்க போய்க்கல அரசாங்கம் வகையில் நாங்கள்லாம் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்க நிலைமையில இருக்கிறோம். இவர்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரியான முடிவு தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன, ஒன்று சொல்லும் இப்படி, இன்னொன்று சொல்லும் இப்படின்னு சொல்லியது. எனவே இவர்களுடைய முடிவு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக தான் தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களித்தது. ஆனால் இடையில இவர்கள் கடும் பிரச்சாரம் செய்து வெளிநாட்டவர்கள் தூண்டி விட்டு இது சிங்கள போகுது, சிங்கள கட்சியை வெளியிடக்கூடாதுன்ற ஒரு மிக மோட்டுத்தனமான பிரச்சாரங்களெல்லாம் மக்கள் கொஞ்சம் மாறி இருந்தார்கள். ஆனால் இப்போ விளங்குது தாங்க திருப்பியும் பிளவிட்டவன் சொல்லி. எனவே இவர்களை வெட்டி கதைச்சு பிரயோசனம் இல்லை. கேள்வி, தையிட்டு சம்பந்தமாக மதிப்புரிய ஜனாதிபதிகள் என்ன முடிவு எனக்கு அது எங்களோட நிலப்பாடு தையிட்டில காணப்படுற அந்த காணிகள் என்ன தனிப்பட்ட நிலப்பாடு சொன்னால், தனிப்பட்ட மக்களுக்குரிய காணிகள் நாங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும் மாற்று கருத்து கிடையாது. அது சம்பந்தமான காணி ஆவணங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு அங்கே சட்டவாக்கத்துறையில் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. மிக விரைவிலே நேற்று நீங்கள் பார்த்திருப்பீங்கள், சில கட்சிகள் வேணுமென்று திட்டமிட்டு மக்களை திசை எழுப்பி ஒரு இடவாத போகல கொண்டு செல்கிறார்கள். நேற்று கூட கொழும்புலேருந்து 10,000 பேர் வரார்கள், பஸ்ஸில் அங்கேருந்து வராங்கலாம் பெரிய பிரச்சாரம் எல்லாம் செய்து கடைசியாக இவையில் கூட 5 பேர் போகல, அங்கேருந்து கூட 50 பேர் வரை இல்லை. எனவே இந்த அடிப்படை வாதங்கள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. இப்படியான மக்களை உசுப்பேற்ற விடயங்கள் தோல்வி அடைந்து விட்டது. ஆனால் நாங்கள்
இந்த பிரச்சனையை ஒரு அரசியல் பிரச்சனையாக வைத்திருப்படியால் சரியான முறையில் நாங்கள் அதுக்கு தீர்வு காணுவோம். தீர்வு காண்டு நாங்களும் அடுத்த நாள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முதற்கட்டமாக மக்களினுடைய அந்த சுற்றி உள்ள அந்த காணியை முதல் வழங்கட்டும். அடுத்த கட்டம் 2ஆம் கட்டம் நாங்கள் செய்யலாம்னு தான் யோசிக்கிறோம். எனவே அரசாங்கம் பொருத்தமான முறையில் ஒரு கருத்தை நாங்கள் ஒரு விடயத்தை தீர்வை நாங்கள் முன்வைப்போம் வெகு விரைவில். மற்றொரு கேள்வி என்னென்றால் இந்த வைத்தியசாலை சம்பந்தமாக ஒரு கேள்வி. இந்த வைத்தியசாலை பார்த்தீங்கன்னா இந்த மாகாண சபையின் கீழும் இருக்குது, மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழையும் இயங்குது. இந்த வைத்தியசாலைகளை ஒன்றிணைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றாண்டுகிறது நீங்கள் தேசிய அமைச்சுகளோ மத்திய அமைச்சுக்கள் மத்திய அமைச்சுக்களை நாங்கள் நேற்றும் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தோம். நாங்கள் வைத்திய அதிகாரிகளோட தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் விடயம் சம்பந்தமாக அங்கே கூட அவர் கேட்டார்கள், இதை தேசிய அரசாங்கத்தோடு இணைச்சால் என்னன்னு சொல்லியிருக்கு. அப்போ கருத்து முன்வைக்கப்பட்டது. நாங்கள் மத்திய அமைச்சுக்களை கொண்டு வருகின்ற பொழுது இந்த 13வது சீர்திருத்தத்தின் 13ஆம் அரசியலமைப்பின் படி மாகாண சபை சட்டம், அந்த சட்டத்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் மாகாண சபையும் மத்திய அரசாங்கம் இருக்கிறோம். எனவே இங்கே இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இதை நான் மத்திய அமைச்சுக்களை கொண்டு வருகின்ற பொழுது இதை பல எதிர்ப்பாங்க. வேணுமென்று எதிர்த்து பல பிரச்சனைகளை இதை கொண்டு சிக்கல்படுத்தி இது மத்திய அமைச்சுக்களை போகுது, சிங்கள ஒன்றை போகுது அப்படின்ற விசமத்தனமான பிரச்சாரங்களை முன்வைக்கிறதால சுகாதார சபை மிகப்பெரிய ஒரு அமைச்சு பெரிய கட்டமைப்பை கொண்டது. அதை கொஞ்சம் சிக்கல்களை மாட்டிவிடக்கூடாது. எனவே நாங்கள் அதை பொருத்தமான முறையில் என்னென்ன விடயங்கள் இன்னதில் கொண்டு வரலாம் என்றதை ஆய்வு செய்து எப்படி அந்த வைத்தியசாலைக்கு நாங்கள் வளங்களை சேர்ப்பிக்கலாம் அல்லது ஆளடியை கூட்ட முடியும் என்று சம்பந்தமாக பொருத்தமான நடவடிக்கை நாங்கள் எடுக்கலாம். கலந்துரையாடித்தான் எல்லாரோட கலந்துரையாடித்தான் எடுக்கணும். ஆனால் இப்போ இது மத்திய மாகாண பிரச்சனையை கொண்டு வந்தோம்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில் தவறான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும். நன்றி. நன்றி.